ஹலோ கைஸ், நீ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ரீ ஃபயர் தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் கோல்டு அதான் வாய்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் வீடியோ போடலன்னா என்னோடய ஸ்மோக் எடுக்கிறதுனால தான். மக்களே வாங்க ஒரு மேட்ச்சு போடலாம். அங்கே வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு சொல்லுங்கள். இதற்கு வீடியோ ரெகுலராக வரும். அடுத்து என்ன கேம் பிளே வேணுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோலாம் போட மாட்டேன். அப்புறம்னா இன்ட்ரோ போட தெரியுங்க. நான் போடாமல் இருக்க போகிறேன். இன்ட்ரோ தான் போட தெரியலையே, என்ன பண்ணுறது. கொஞ்சம் தூரம் போயிருந்தோன்னா எனக்கு ராக்லியோட ஓகே மகளே, வாங்க சிஎஸ் ரேங்குக்குள்ளே போகலாம். நான் டெமெண்ட்ரி மகளே பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நான் காட்டுறேன் வீடியோ முடியாது. சுடுற சவுண்ட்லாம் கேட்கலாம். மகாவ் அகா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நான் தோற்றுன்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை சுடுறதை பார்த்தே நான் சொல்லிடுவேன். எப்படி அடி வரான் பாரு. கவர் எடுத்து ஆடுறான்னு சொன்னால் கேட்காம முன்னாடி போய் நட்டுக்கிற வேண்டியதாக வேலை. எனக்கு இது ஏன் வேலையாக போச்சு. இதான் விளையாடக்கூடாதுன்றது. இதே ஃப்ரெண்டு கூட விளாண்டோன்னா இதே ஃப்ரெண்டு கூட விளாண்டோன்னா ஈஸியாக ராக் புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். நமக்கு தான் ஃப்ரெண்டுன்ற எவனும் இருக்க மாட்டானோ. இல்லை ஒரு செகண்ட் வெளில தலையை காட்டினதுக்கு தொப்புன்னு வச்சாங்க. எவன் வச்சான் தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவன் ஹெட்ஷாட் தான் அடிச்சானு நினைக்கிறேன். எவனும் வாரான். வா நீ வா எங்கே போயிட்டாங்க. சரி, நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணி விட்டேன். எங்கே ஓடி போனான்னு தெரில. கரெக்டாக இந்த மாதிரி நடக்குதுங்க. ஒரு அதே மாதிரி ஒரு சிலாவது கட்சிச்சு அதை வச்சு சமையல் பாடணும். நான் ஒரு யூஎம்பி ப்ரோ பிளேயர் மகளே. வாங்க போலாம். மேலதான் இருப்பேன் நினைக்கிறேன். போகலாம். கிட்டத்தட்ட வந்தாச்சு. இனிமே இருக்கிறேன் வைக்கிறான். டப்பு டப்புன்னு அடிக்கிறானுங்க. பார்த்துட்டானுங்க எங்களை. ஐயோ நட்டுக்க போகிறோம். யாரிட்டு போயிடுச்சுடா. சரி அப்பா ஒரு ராக். தேங்க்ஸ் ப்ரோ. கொய்யா நம்மளே ஆடிக்க ஒரு வாட்டி வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ காட்டுட்டு கெடுக்கிற மாதிரி வரானுங்க ஐயா. இந்த மாதிரி தோத்தமாக ஸோ நாளைக்கு வந்து நான் என்ன போடலாம்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் போடலான்னு இருக்கேன். அப்படி போடலான்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் எஸ் யூ டூ தட் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நோ யூ டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லுங்கள்.
நீங்கள் போகிறத வச்சு தான் நான் போடுவேன். அடம் போய் சாண்டினோ போயப்புல நான் வேலை பார்த்து வச்சுருக்கேன். நம்ம சாண்டினோ அதுதான் வந்தோம். அந்த பொம்மையை உடச்சி விட்ருவோம். அப்புறம் அதுக்கு வேறு ஒரு வாட்டி கீழே போயிட்டு மேலே போயிடுவோம். என்ன மட்டும் அப்புறம் டார்கெட் வச்சு அடிக்கிறீங்க? நான் தான் உங்களுக்கு வச்ச விஷயம் இந்த எலிக்கு எப்படி விஷயம் வச்சு நீயாவது என்ன பண்ணுறா? அந்த அக்கா நட்டுக்குச்சுடா. ஈஸியாக அடிக்கிறாங்க. ரிவ்யூவாவது பண்ணி தோணுறேன். இல்லையா ரேண்டம் பிளேஸ் விளையாடக்கூடாது. செம்ம ஷார்ட் அடிக்கிறேன் அவனுக்கு. நான் ஏற்கனவே நினச்சபடியே முடிச்சு விட்டானுங்க. அமௌண்ட் நாங்களே சிவனேன்னு விட்டுருந்தா சிவனேன்னு போயிருப்போம். அமௌண்ட் போட்டு எங்களை இன்னும் காண்டாங்க. அழுத்த வேண்டியதான். வாங்க அழுத்தலாம். பேசலான்னு பார்க்க போது தான் கரெக்டாக சுற்றி தடுத்து நிறுத்துறானுங்க. கருணாகரங்க நம்ம வீடியோ போடக்கூடாதுன்னே அனுப்பிச்சி விட்றானுங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் நேரட்டோ ஈவெண்ட் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. யாரெல்லாம் ஜிராயா பண்டில் எடுத்தீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அவங்க பேரை போட்டு சொல்லுங்கள். அப்படி உங்கள் யூஐடியை போட்டு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி என் கூட நீங்கள் விளையாட வாங்க. கூட விளையாட வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் புஷ் ஆகும். டைமண்ட் போனீங்கன்னா நான் பண்டில் கூட வாங்கி தரேன். அதுக்கு என் கூட டைமண்ட் வாங்கி நான் இப்போ இங்கே வந்தேன். MP40 ஷார்ட் ரேஞ்ச் ஆச்சு. நான் எதுக்கு இப்போ லாங் ரேஞ்ச் வந்தேன்? இந்தாங்க டொப்புன்னு 2 பேர் போயிட்டானுங்க. பயமாக இருக்கு. நம்மளும் கீழே குச்சி நம்மளும் செத்து போயிட்டோம்னா ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடணும். உனக்கு டப்புன்னு அடித்து முடிச்சு விட்டு போயிடுவானுங்க. அதெல்லாம் நமக்கு மேட்ரு இல்லை. நம்ம இப்போனா கரெக்டாக அடி அவனுக்கு முடிக்கணும். இந்த வாரம் போட்டாச்சு. ஒருத்தங்காளி முடிச்சாச்சு. ஒருத்த ஆள் தான். இன்னும் 2 பேர் இருக்கானுங்களா? நாங்கள் 2 பேர், அவனுக்கு 2 பேர். ஈஸாட்டாக அசால்ட்டாக முடிச்சிடலாம். டீம் பார்ட்னர்ஷிப் தான். ரிவ்யூ பண்ணி விட்றோம் ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு லூசு பசங்க கூட நான் எதுக்கு வந்தேன்னு தெரில. விளையாட தெரியாமல் வந்துட்டு தவளை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் முடிச்சு விட்டாங்க. ஒரு பாயிண்டில் எங்களை நிற்க வச்சாங்க. இதுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. போன ரவுண்டு வச்சு 2 கில்லு கிட்டே எடுத்துனேன். எச்சாட்டா டொப்புன்னு வைக்கலாம். விழுந்துச்சு. MP40 லாங் ரேஞ்சில் ஒரு 27 விழுந்துச்சு. சார்ஜில் ஒரு 138. அந்த மேட்ச் நாங்கள் ஜெயிக்க வேண்டியதான். என்ன ரிவ்யூ பண்ணியிருக்கலாம். லோ வாலிங் இருந்துச்சுன்னா விளையாடிக்காதீங்க. பிரேக் அவன் ஏன்னா உள்ள போகிறான். பான் பராக் மாதிரி போகிறாங்க. அங்கே ஒருத்தருங்க நோட் பண்ணிட்டேன். சரி இங்கே ஒருத்தன். ஒருத்தர் நின்றுட்டு இருந்த பக்கத்தில் எங்கள் டீமெட்டில் ஒருத்தரை முடிச்சுட்டேன். நாங்கள் ஒருத்தர் தான் முடிச்சுனேன். நட்டுக்காதீங்கடா ப்ளீஸ். லாஸ்ட் ஒருத்தன்டா முடிச்சு விட்றா ப்ளீஸ். அண்ணன் கஷ்டப்பட்டு 2 கில்லா எடுத்துருங்களா. அதுக்கேற்ற மாதிரி ஆடுங்கடான்னு சொல்லி வாங்கி எங்கே ஒரு ஆளுக்கு மேலே பாவம் ஏய் பவர் அடுத்தவொன்று வரைக்கும் வச்சுருவாங்கயா. இப்படி பட்டுங்க இடக்குனே வருவீங்களாடா. எல்லாத்தையும்
எல்லாத்தையும் வாங்கி கொண்டு இந்த ஹெல்மெட்டு ஃபுல்லாகிக்கலாம், மேக்ஸ் லெவலுக்கு ஆகிக்கலாம், ரிப்பேர் கிட் வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, வாங்க மக்களே. இன்றைக்கி ஒரு இருக்குது, என்னை விட்டுருந்தா அப்படியே போயிருப்பேன். எனக்கு இன்னும் அதிகமாக லெவலில் வராது பிடிச்சி, இன்னும் எனக்கு அதிகமாக ஆடணும்னு தோணுச்சு. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அங்கே அந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே ஒரே ஒருத்தருக்கு போய் கூட அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போகலாம். உடனே அடிக்க ஒருத்தங்க வச்சேன், நாக் ஆகிட்டான். அவனை இப்போ ரிலீவ் பண்ணுறது வாய்ப்பு நட்டுக்கிட்டான். சூப்பர். ஆனால் 4 பேர் சுற்றி போட்டு அவனுக்கு அடிக்கிற அடியில் அவனோட ஃப்ரீ எடுத்து நீங்கள் எவனும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுது. நீங்கள் விட்டுப்போம், குறைஞ்சிரு. இல்லை எவனும் இல்லை, இந்த சைடு போயிடலாம். ஏய் சர்ப்ரைஸ் அட்டாக்கா, எனக்கே சர்ப்ரைஸு. Double takedown. இப்போ நான் நம்ம காப்பாற்றியாகணும். சூப்பராக ஜெயிச்சாச்சு. இப்போ இது வரைக்கும் மேட்ரு இல்லை, 3க்கு 3 வர்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்போ தான் டூ ஆர் டை மேட்ரு. இப்போ நம்ம தோற்றோம், மேட்சே முடிஞ்சிச்சு. சப்போஸ் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா நம்ம தான் வின்னரு. நம்ம லெவல் 2க்கு பிளாட்டினம் 2க்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அவனுங்களும் 3 நம்மளும் 3 பார்ப்போம். ஒரே பரபரப்பாக இருக்குது. 1லேருந்து 2 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சு இப்படிலாம் ஒன்று அவனுங்க 2லேயே சுருட்டிடுவேன், இல்லைன்னா 1லேயே சுருட்டிடுவேன். இந்த மேட்ச் தான் கொஞ்சம் பிளான் பண்ணி ஆட வேண்டியதாக இருக்குது. ஹிட்மேன் கேம் கூட எவ்வளோ பிளான் பண்ணிக்கிறேன், 2 கேம்ஸ் எவ்வளோ பிளான் பண்ணிக்கிறேன். பேக்கப் கொடுப்பேன், நட்டுக்கிட்டானா நட்டுக்கிற மூஞ்சிங்களை பாரு. ஆத்தாடிங்க 2 பேர் வராங்களே. சைடில் தூக்கி கரெக்டாக இங்கே போடும். ஆத்தாடி அவன் எனக்கு போட்டான், நான் அவனுக்கு போட்டேன். பாய். ஐயோ எரியுதே. தெரியுது, மொத்தத்தையும் யூஸ் பண்ணுறான், மொத்த ஆயுதத்தையும் யூஸ் பண்ணுறான். நட்டுக்க சூப்பரு. எழுத்து போயிடுச்சு. இங்கே மாதிரி ஆயிடுச்சு. நட்டுக்கிட்டானுங்க, 2 பேரும் நட்டுக்கிட்டானுங்க. சுத்து போட்டாங்க. நான் வந்து கத்திக்கிட்டேன். போய் கம்மனி இருக்கு ஒருத்தி 163 வழியே தோற்று போயிட்டோம். இந்த மாதிரி மேட்ச் நாங்கள் தோற்று சாத்தியமே இல்லை. என்ன பண்ணுறது, தோக்கணும்னு இருக்கு. 2 ஸ்டாருக்கு பாருங்க மக்களே. இருங்க என் லெவலை காட்டுறேன். ஆனால் இன்னும் முடியல கேம் பிளே. நம்மளே இப்போ தான் போடுறோம். ஸோ நிறைய ஒரு பெரிய கேம் பிளேவாக போடுவோம். நீங்களும் மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன் கொடுங்க. லோன் உல்ஃப் ஆடுவோங்க. ஒரு மேட்ச் லோன் உல்ஃப் ஒன்று போடுவோம். கிளாஸ் கார்டில் தான் நட்டுக்கணும். லோன் உல்ஃபாக ஜெயிப்போம். தெரிஞ்சு ஒரு ப்ரோ பிளேயராக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். பேர் என்னமோ வச்சுருக்கோம், பேர் தரல. மியூசிக் மில்லுன்னு வச்சுருக்காங்க. மியூசிக் மில் அப்படி நான் எவனுமே கேள்விப்படுது இல்லையா.
ஆடப்பாவி அவன் எந்த கேமுக்கு நான் போனதும் என்ன மகளே முன்னாலாம் எல்லாம் பறந்து அடிப்பேன் மகளே. இப்போ வீடியோ எடுக்க போகுது என்னன்னு தெரியல. வீடியோ செத்து தெரியலன்னு தெரியல. இங்கே வர்ற டீமெட் அப்படியா இல்லை எனிமீஸ் டக்குன்னு போட்டுறானுங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதில் ஆஃப்லைன்லாம் போகுதுடா டீமெட் ஆட நான் எப்படா 1vs2 ஆட முடியும்? ஆன்லைன் வாடா சரி தம்பி தம்பி ஆன்லைன் வாடா. அப்பா வந்துட்டான்டா ஆன்லைனு போன வேண்டாம் தம்பி ஆஃப்லைன் போனோம். அண்ணா நான் இங்கே நின்று எவ்வளோ அடி வாங்கட. அது இது வீடியோவில் ரெக்கார்டாக இருக்கும் மக்களை போய் பாருங்க மக்களை. எப்படி புரட்டி எடுத்தாங்க புரட்டாகும். வேணாம் அந்த செயலே வேணாம் நமக்கு. வாங்கலாம் மண்டை நீ செதற போகுது ஒருத்தருங்க ஓராவா பண்ணிட்டுருக்கானுங்க மக்களை. எனக்கு கோவம் வச்சுனா ஒன் டாப்பில் அடிப்போம் மகளே. அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோ பிளேயர் ஆகிட்டுருக்கேன் அது எனக்கே தெரியும். சரி ஒன் டாப் அடிக்கலான்னு பார்த்தேன் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு ஒன் டாப் வைப்போமா? அவனே போட்டு அவனே மாட்டிக்கிட்டான் பாரு. அவனை மாட்டிக்கிட்டான். இருங்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போடுவோம்டா. இது ஹெட்ஷாட் அடிக்கலான்னு பார்த்தேன். சரி மிஸ் ஆயிடுச்சு. அதை போய் நீங்கள் வேணால் பாருங்க டொப்புன்னு வச்சுருக்கேன். மேலே ஆனால் பல்லங்க அப்போ தான் படுது. பார்ப்போம் இந்த ரவுண்டு ஹெட்ஷாட் படுதுன்னு பார்க்கலாம். இந்த ரவுண்டு ஒருத்தர் போயிட்டான். இப்போ நான் 2 பேர் போட்டாங்கம்மா ஒட்டா போயிடுச்சு தான். ஹெட்ஷா டெஸ்ட் வாங்குறது அதுக்கு இல்லை. நானே அந்த ஒரு ரவுண்டு தான் வச்சேன். அதையும் இப்படி அடித்தா நான் எங்கடா ரவுண்டு இப்படியே போகுது மக்களை கன்ஃபார்ம் தோற்றுருவோம் மக்களை. அது நல்லாவே தெரியுது. அந்த ஹெட்ஷாட் வேணால் பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னும் ஒரு லோடு போடுவோம். அவ்வளோ வேணாம் சோளெல்லாம் போட்டால் கதையை முடிச்சு விட்டுருவோம். இருங்க இன்னொருத்தரை கூப்பிடுவோம். என் டீமெட் இப்போ தான் ஆன்லைன் வந்திருக்கான். மகளே வாங்க மகளே டீமெட் ஆன்லைன் வந்துட்டான் போகலாம். உன்னோட ஒரு டீமெட்டே நல்லா இருக்கணும். அதே ட்ரெஸ் நானும் அவ்வளோதான். இந்த பேர் ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி. இப்படி கலராக இருக்கா. அவன் டாப்அப் பண்ணியிருக்காங்க பார்க்க பதிவு. அவனும் நம்ம மாதிரி தான் வச்சுருக்கான். பட் அமௌண்ட் கூட அவன் வச்சுருக்கான். நம்மக்கிட்ட இருக்குது ஒரே அதுவும் ஹோல்சேலில் கொடுத்தது. எனக்கு போயிட்டு வரேன். சோளா கொடுத்துட்டேன் கொஞ்சம் விடுங்க. சோளாலே போவோம். நமக்கு டியூடு நம்ம கூட போனாலும் அதை வச்சு தனியாக போனால் எப்படி அடிப்போம்? டஸ்டில் அடிப்போம். நம்பிக்கை இருக்கு மகளே. ஒன் டாப் படிக்கலான்னு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் மகளே. இந்த ஓசியில் கொடுத்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல மாட்டேன். கேரட்டோட அடுத்த லெவலோட ஸ்கில் இது. ஒரு அலாக்கோட பவர் யூஸ் பண்ணால் அது வேறு மாதிரி இருக்கும். அங்கங்கே லாக் ஆகும். அப்படி பட்ட ஃபோன் இது. ஒன் டாப் பார்த்தீங்களா மகளே? ஒன் டாப்பு மஜாவும் இருந்துச்சா? ஒன் டாப்பு இந்த மகளே சூப்பராக இருந்துச்சா? ஒன் டாப்பு அவன் பப்பர பேன்னு தலையை நிட்டுறான். தம்பி கொஞ்சம் தலையை கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. பத்தனை எப்படி சேஃப்டியாக லாக்கரில் போட்டுக்கோங்க. அது மாதிரி பூட்டு வச்சுக்கோங்க தலையை. இல்லை தலைக்குனா காய்ந்து நம்மக்கிட்ட ஒரு அளவுக்கு மேலே அவனை இப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ண. அவனை இப்போ வெளில வரைக்கணும். சரி சூப்பர் ஷார்ட்ரான எஸ்கேப் ஆகிட்டேன்டா. வெளில வாடா நீ வாடா. எங்கே இருக்கானா? நான் இங்கே இருக்கேன் ப்ரோ. பாட மாட்டேங்குது. வெளியே வர மாட்டேங்கிறான் அவன். என்னோட டார்கெட்டுக்கு பிளைண்டு.
எனிமிக்கு பிளைண்ட் ஆகிடுச்சு இப்போது. அடிக்க ட்ரை பண்ணுறேன். பாடி சட்டிலே போட்டுரும் போய் பாடி சட்டிலே போட்டு. ஆமாம் ஏன் ஒழுங்காக இருந்திருந்தாலே அப்படியே ஜெயித்துருக்கலாமா? ஏன்ற கவர்மெண்ட் இருந்தாலே அப்படியே செத்துருக்கலாங்க. தேவையில்லாத வேலை பார்த்து இப்போ இப்படி செத்து போகணுன்னு இந்த விதியாக என்ன வந்து எஸ்கேஎஸ்ஸா விடுங்க. ட்ரை பண்ணுவோம். எஸ்கேஎஸ் தானே ஒன் டாப் ட்ரை பண்ணுவோம். டெசர்ட் இல்லை செம்மையாக வந்துச்சு. போன மேட்சும் ஒன் டாப் வந்துச்சு, இந்த மேட்சும் ஒன் டாப் வந்துச்சு. அதெல்லாம் லக்குங்க. நல்லா ட்ரைனிங். நான் அப்பப்போ டெய்லியும் ட்ரைனிங் மேட்ச் போயிட்டு தான் அடுத்த மேட்ச்சு ட்ரை பண்ணுவேன். அப்போ தான் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அப்படின்றது தெரியும். எஸ்கேஎஸ் கேட்காதீங்க. மக்களே ஒட்டாப்பாக உழுது மக்களை எடுத்து பார்த்தா பெருமையாக இருக்கும். ஒட்டாப்பாக உழுது டொப்புன்னு மண்டையிலே வைக்கிறேன். அவன் கதருவான். அவன் என்னன்னா எஸ்கேஎஸ் ப்ரோ பிளேயர்னு நினைக்கிறேன். கமாண்டர் லாக் இன்னைக்கு அவன் கதை புரிய போகுது. அவனை இன்னைக்கு தூக்குங்கடா. எங்கடா அவன்? ஐயோ அது சுட்டு விடுங்க. என்ன பண்ணுறது? அடுத்து பீனட் எடுத்துருக்கேன். இது எடுத்து ஆனால் வந்து என்ன பண்ணுறதுமா? பீனட் சும்மா சூப்பராக அடிப்பேன். இதில் சொல்லவே வேணாம். ஒன் டாப்பில் உள்ளது எனக்கு தெரியும். ரெடியாக இருக்காங்க. எப்போ வெளில வருவான், எப்போ அடிக்கலான்னே இருக்குது. எம்மாடி சூப்பர் டேமேஜ் கொடுத்துட்டேன். சூப்பராக அழுத்தியாச்சு. செம்ம கில் எடுத்தாச்சு. நீங்களும் மகளே நீங்கள் இந்த மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நல்ல வேலை. அந்த வாட்டி இதில் ஹெட்ஷாட் போதான்னு ட்ரை பண்ணுவேன். சும்மா ஒரு ட்ரை தான். ஆனால் ஈஸியாக நான் ஜெயிச்சு போயிடுவேன். நான் வச்சுட்டு ஈஸியாக அடிச்சு பின்னட்டில் அழுத்திட்டு போயிட்டே இருப்பேன். பட் பாவம் ஒரு மாதிரி ஜெயிச்சுட்டு போட்டோம். இப்போ ஒன் டாப் போட வேண்டியது. குதிச்சு ஒரு ஒன் டாப் போடுமா? வீடுதோ ஐயோ பாட்டு பண்ண காப்பி அடிச்சு போட்டுருவானுங்களோ. ஓகே வண்டியில் அழுத்தி பிடி போய் அடித்தான். இப்போ வேற ஒழுங்கு அடிச்சு நான் பின்னாடி பார்க்கலங்க. ஒழுங்கு அடிச்சுட்டாங்க. இடியாட்டிக் ஃபேலோ ஆஃப் த வேர்ல்ட். லக்கா எனக்கு லக்கு தான். டேஷட்டிக் ஐயோ நான் ஒன் டாப் அடிக்கணுன்னே பண்ணுதான்னு தெரியலையே. நான் இதில் ஒன் டாப் எப்படி உள்ளுன்றது உங்களுக்கே தெரியும். டொப்புன்னு வைப்பேன். பயப்புள்ளிக்கு 2 மேட்ச் ஜெயிச்சோன்ன தைரியம் வந்துச்சு போல். அசட்டை தோக்கச்சிலாடு. பார்த்தீங்களா ஒன் டாப்பு எப்படி அந்த பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சு. மக்களே ஓகே மக்களே பாய். அப்புறம் இன்னொரு வீடியோவில் மறக்காமல் நாளைக்கு என்ன வீடியோ வேணும்ன்றதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட்டில் போடுற சொல்லுங்கள். இனிமேல் வீடியோ ரெகுலராக வரலனாலும் ஒரு நாள் விட்டாவது வீடியோ வரும். ரெகுலராக போட பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டாவது வீடியோ வரும். அதுக்கு நான் கேரண்டி மக்களே. அப்புறம் ஹாப்பி ரிபப்ளிக் டே மக்களே. அப்புறம் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏன்னா நான் வீடியோ போடாதனால அது இல்லைன்னா ஹாப்பி ரிபப்ளிக் டே மக்களே. பாய் மக்களே. பாய். நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.
பை 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 பாய். அப்புறம் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை. நான் தான் உங்கள் பரத் கேமிங்.